இதில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் டாக்டர்? ஃபீவர், உடம்பு வலிக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, முக்கியமாக அந்த டிப்பிக்கலான ரேஷ். இதை வந்து நாங்கள் டியூ ட்ராப்ஸ் ஆன் ரோஸ் பெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இது நம்ம நெஞ்சில், முகத்தில், முதுகில் வந்து வரும். அப்புறம் போக போக உடம்பெல்லாம் கூட வந்து வரலாம். இன்ஃபெக்ஷன் இருக்க ஒரு கொஞ்சம் நாளுக்கு தனிமையாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரேஷ் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடியிலேருந்து அது ஸ்கேப் ஃபார்ம் ஆகி விழுற வரைக்கும் அவங்க இன்ஃபெக்டடாக இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கேர் பண்ணலாம் என்ன ஆகும் தெரியுமா? சீரியஸான ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம், நிமோனியா வரலாம், ரொம்ப ரேராக மூளை காய்ச்சல் கூட வந்து வரலாம். சரி, என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்கலாம் டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபீவருக்கு, உடம்பு வலிக்கு பேராசிட்டமால் கொடுங்க, நிறைய தண்ணி குடிக்க வைங்க, நல்லா சாஃப்டான டயட் கொடுங்க. முக்கியமாக இந்த ரேஷ் வந்து ரொம்ப இச்சிங் அரிப்பை வந்து கொடுக்கும். நெயில்ஸை ஷார்ட்டாக கட் பண்ணி வைங்க. அவங்க நிறைய அரிக்குதுன்னு இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணாங்க அப்படின்னா தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகிடலாம். அந்த தண்ணி படுற இடத்துல புது புது லீஷன்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த அரிப்பை தடுக்க அரிப்புக்கான மருந்து வந்து கொடுக்கலாம். கேலமைன் லோஷன் வந்து ரேஷ் இருக்க இடத்துல அப்ளை பண்ணலாம். இது ஒரு நாளுக்கு 2லேருந்து 3 முறை அப்ளை பண்ணுங்கள். இந்த லோஷன் அப்ளை பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கூலிங்காக இருக்கும், இச்சிங்கை கம்மி பண்ணும், பேபியை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கும்.